நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. பாவம் நைட்டு ஃபுல்லாக ஒரு பொட்டு கூட தூங்கவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தேன். எந்த அண்ணனுக்கும் நடக்கக்கூடாத கொடுமை தாண்டா உனக்கு நடந்திருக்கு. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுற பார்த்தியா, அங்கே இருக்கும் உன் மனசு. நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உன் தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியாக மாறும். நீ எதையும் காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன். நம்ம போய் உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்துடலாம். நீ ஒன்றும் கவலைப்படாத. தூங்கும்போது கூட எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு. இந்த உலகத்தில் எல்லாருமே நினைக்கிறது ஒன்று தான், மனசில் நிம்மதி இல்லைன்னா நமக்கு நிம்மதியாக தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. நீ நேற்று ஃபுல்லாக அப்படி தான் இருந்த, ஆனால் இப்போ எவ்வளோ அழகாக தூங்குற. நேத்து வர நெஞ்சுக்குள்ள யாரும் இல்லையே, இனி உன்னை விட நான் வணங்க சாமி இல்லையே. உறங்கிடும் வரையில் விழிகளில் இருப்பாய், இமைகளை தாண்டி இதயத்தில் கலப்பாய். உனக்கென நானும் எனக்கென நீயும் ஒன்றாக வாழ்வோமே நானும். ஸோ இந்த நோட் வேறு எங்கே போச்சுன்னு தெரியல, அதில் தான் நோட்ஸில் வேறு எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ மேம் வேறு கேட்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நேற்று கூட பார்த்தனே, எங்கே போச்சுன்னு தெரியல. மா மா எங்கம்மா இருக்க, இங்கே கொஞ்சம் வா. ஏன்டி அலறிக்கிட்டே இருக்க, இரு வரேன். மா இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வாமா, எனக்கு காலேஜுக்கு வேறு போன டைம் ஆயிடுச்சு. நோட்டை வேறு உன்னை காணும். நேற்று நீ தான் ரூம் க்ளீன் பண்ணீங்க, வா. வரடி. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஏ அகல்யா, அகல்யா. ஐயோ செம்ம காமெடி. அடியே அகல்யா, என் ஏய் லூசே, என்னாச்சு? பேர் தான கூப்பிட்டு அதுக்கு வாய ஆன பழக்கற. இங்க வா ஒரு நிமிஷம். அரே அரே அகல்யா, அடிச்சல அகல்யா, இது விளையாடுறதுக்கு நேரம் இல்ல. இங்க வாடி ஒரு நிமிஷம். இந்த நோட்ஸ் வேற காணோம். நான் ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்கேன், அந்த நோட்ஸவே காணோம். பாத்தியா? சோ என்னங்கடி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, இருங்க வரேன். அம்மா அம்மா டா டா அக்கா. ஐயோ இப்ப என்ன என்ன? ஹே லூசே, உனக்கு என்ன பைத்தியமாடி? நீ பாட்ல உள்ள வந்தா ஆளு வாய் பொளந்துட்டு நிக்கற. என்ன ஆச்சு உனக்கு? நீ நோட்ஸ் பாத்தியா? இப்ப நான் காலேஜ் வேற போகணும். அது 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 அடியே எனக்கு செம்ம கோவம் வருது. வேற காலேஜுக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு இருக்கேன். நோட் பாத்தியா இல்லையா சொல்லுடி. அது அது அம்மே அசாரி கம. என்னடி ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கு பள்ளி மறுபடியும் அவன் மேல ஓட்டிட்டு இருக்க? ஐயோ அவளியோ என்னடி பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் நான் சொல்ற வரைக்கும் அப்படியே வாய் மூடிட்டு அமைதியா நில்லு. நீ எப்படி நின்னுட்டு இருக்க தெரியுமா? என்னடி சொல்ற? கொஞ்ச நேரம் அமைதியா நில்லு. ஏய் என்னடி ஆச்சு? எதுக்கடி போய் அவன் மேல ஓட்டிக்கிட்டு இருக்க? இப்ப எதுக்கு அவ கத்துனா? இப்ப எதுக்கு நீ வந்து நின்னுட்டு இருக்க? என்னடி ஆச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும்? வெள்ளக்க மாதிரி அரைச்சு போடுவேன். என்ன இப்ப எதுக்கு இப்படி ஈர பல்ல காட்டிட்டு இருக்க? பல்லு வரைக்கும் 4 வருஷம் ஆன மாதிரி பல்ல பாரு. என்னதாண்டி பிரச்சனை? ஏ சஞ்சு, நீ எது கத்துன? இப்ப எதுக்கு உன் மூஞ்சியை மறைச்சிட்டு நிக்கிறா? அதாம்மா எனக்கே தெரியல. சஞ்சு இப்ப மட்டும் நான் வேலை கிட்டேன்னு வச்சுக்க, உன் வண்ட வர மாதிரி டிராக்டர்ல ஏறிடும். வாய் மூடிட்டு அமைதியா இரு. நேத்து நீயும் மாமாவும் ஒரு கண்குள்ளா காட்சிகள் செஞ்சீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? நீங்க மஞ்சள் கலகை எடுத்துக்கிட்டு போய் மாமா கிட்ட கொடுக்கறது என்ன, மாமா உங்க கழுத்துல கட்டுறது என்ன, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி. இதுல வேற என்னன்னா நான் ஓரத்துல இருந்து பார்த்தேன், கிஸ் வேற. ஃபுல்லா பார்க்கல, சும்மா லைட்டா. அது வேற இருந்துச்சு. சரி அதை கூட விட்டுரு. ஆனா கழுத்துல கிடக்குற தாலிய அம்மா பார்த்தா என்ன பண்ணுவீங்க? என்னடி சொல்ற? தாலி தெரியுதா? ஆமாடி, அதுவும் லைட்டா தெரிஞ்சா பரவாயில்ல. வெளியே மொத்தமா தூக்கி போடல நினைக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் அப்படியே அம்மா கிட்ட பேச்சு கொடுத்து சமாளிச்சுக்கிட்டு இருப்பா. டக்குனு உள்ள எடுத்து போட்டுருவியா? என்ன சரிதானே? ஐயோ நீ எனக்கு தங்கச்சியா பிறந்ததா இத்தனை வருஷமோ? இன்னைக்கு தாண்டி நல்ல காரியம் செஞ்சிருக்க. நீ ஏன் எனக்கு தங்கச்சியா பிறந்திருக்கே? நீ எத்தனையோ நான் நினைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்டி. நீ எனக்கு தங்கச்சியா பிறந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி. நீ 500 வருஷம் நல்லா இருக்கணும்டி. ஏன்டி நீ வேற எரியிற நெருப்புல எண்ணெய் அள்ளி கொட்டுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க? இன்னைக்கு முதல்ல உயிரோட இருக்கிறனான்னு பாக்குறேன். மரியாதையா தாலி எடுத்து மாற, அதுக்குள்ள நான் அம்மாவை மறைச்சிட்டு தாண்டி இருக்கேன். ஏய் என்னடி இறங்க? இப்ப எதுக்கு அவளை மறைச்சிட்டு நின்னுட்டு இருக்க? என்னாச்சு அவளுக்கு? என்னம்மா சும்மாதாம்மா. நல்லா இருக்கியா? நான் அக்காவை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். வேற ஒண்ணும் இல்லம்மா. சாப்பிட்டியாம்மா? அப்புறம் அப்பா என்ன பண்றாரு? என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? இது எங்க ரூமுமா?
இல்லையே, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இவ்ளோ பாசமாலாம் நீங்க ஒன்னும் இருக்க மாட்டீங்களே. அப்படி இருந்தா ஒரே மழையா பேஞ்சு கொட்டாதா? இல்லையே, என்னமோ இருக்கே. ஐயோ அம்மா என்னம்மா இருக்கே நீ வேற அம்மா என்னம்மா நீ இப்படிலாம் இருக்கலாமா இங்க வாமா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சி கொஞ்சி விளையாடுவோமா அந்த அருவி போல் அன்பத் தருவாயே சின்ன அருவிக்கும் இன்று சுடுவாயே நீயும் தும்பிடுகி தும்பிடுகி ஆயுசு நூறாக என்னுயிர் பத்திர சொத்தாக ஏன் பார்வை உன்னோடு நூல் பொம்மை கண்ணோடு சொல்ல தருவானே இந்த அருவி போல் இன்றி வருவானே நீ செத்துருடா செத்துருடா சீக்கிரமா செத்துருடா என் வாழ்க்கை முன்னால நாசமா போனாரு ஏனாயே உன்னோட ஃப்ரெண்டான என்னோட என் வாழ்க்கை மண்ணோட தா புதஞ்சு போச்சு போடாடே ப்ளீஸ் போடாடே நான் போறேன் விடு நீ காசுடுவாடே அம்மா நமக்குள்ள எதுக்குமா விளக்க மாறலாம் சும்மா அந்த சைடு வையுமா அப்புறமா விளக்க மாற நம்ம பாத்துக்கிறோம் சரியா சரிம்மா போம்மா எனக்கு ஒரு போன் மீட் எடுத்துட்டு வரியா என்னமோ ரெண்டு பேரும் கூட்டு கழுவாடி நம்ம வேலை பார்க்குற மாதிரி தெரியுது. என்னமோ எனக்கு ஒன்னும் சரியா படல. சரி வச்சுக்கிறேன் போ. லவ் யூ மா போ போ எனக்கு ஒரு போன் மீட் எடுத்துட்டு வா அடியே உன்னை காப்பாத்த போய் இந்நேரத்துல கொஞ்ச நேரத்துல நான் அடிபட்டு செத்துருப்பேன் இங்க பாரு தயவு செஞ்சு மறைச்சு வைடி வீட்ல எல்லா உண்மையும் தெரியற வரைக்கும் கட்டின மறுநாளே என்னை நீ சுடுகாட்டுக்கு அனுப்பிடுவோல உன்னையெல்லாம் அக்கான்னு சொல்றதுக்கு என் புத்திய சேர்ப்பு கொண்டே அடிச்சுக்க முடியும் சரி சரி இன்னைக்கு கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன் சரி ஓகே என் ஹஸ்பண்ட் எனக்காக நம்ம வீட்டு தெருமுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு ஐ மீன் உங்க மாமா ஸோ நான் போயிட்டு வரேன் பாய் ஒருவேளை அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமோ ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன பண்றது கூட பிறந்து தொலைச்சிட்டாளே சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் நாளைக்கு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணி வாங்கி தரலைனா வீட்டில் போட்டு கொடுத்துருவோன்னு மிரட்டுவோம் அப்புறம் வாங்கி தருவா இதே மாதிரி இவளை ஒன்று ஒன்றா கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ணி நமக்கு தேவையான பொருளாக நம்ம வாங்கிக்கலாம் நம்மளோட காரியத்தை நம்ம சாதிச்சுக்கலாம் அதனால் இருக்கட்டும் இது கூட ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கலாம் ஓகே அவசரப்பட்டு ஒன்று கல்யாணம் பண்ணி வைக்கல நம்ம செஞ்சுருக்கிறது நல்ல காரியம் தான் ஓகே நம்ம தலைமையில தானே கல்யாணம் நடந்திருக்கு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகே 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 கட்டுவீங்களா இதுக்கு இருக்கிற வெள்ளையங்கிளி மலைன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வெளியலாம் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா சாரி இல்ல இப்பதான் வந்தேன் 5 நிமிஷம் தான் ஆச்சு அது ஒன்றும் அவ்வளோ வெயிட்டட்ல கிடையாது சரி கிளம்பலாமா என்னடி ஒரு மாதிரி புதுசு புதுசா பிஹேவ் பண்ற அது ஒன்றும் இல்லை இது வரைக்கும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள லவ்ங்கிற அந்த பாண்டிங் மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் இப்போது அதை தாண்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பாண்டிங் இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு மாதிரி உங்களை பார்க்கும் போதே ஒரு வித்தியாசமான ஃபீலிங்ஸாக இருக்குது இதை எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்க்யூட் பண்ணுறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்புறம் இன்றைக்கி காலேஜ் போவேனாமே நீங்கள் எத்தனை தடவை என்ன கேட்டிருக்கீங்க எங்கேயாவது வெளியே போகலாமான்னு இப்போ நான் சொல்கிறேன் வெளியே போகலாமா அப்போ இன்னைக்கு காலேஜ் கட் அடிச்சிடலான்னு முடிவு பண்ணியாச்சு செமஸ்டருக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு அதுக்குள்ள இப்படி கட் அடிச்சுட்டு வெளியே போனா அது செமஸ்டர் எக்ஸாம் அப்போ பார்த்துக்கலாம் அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் அதுக்கு தான் 1 வீக் இருக்குல்ல எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த 1 வீக் மட்டும் தானே இங்கே இருப்பீங்க அதுக்கப்புறம் யூஎஸ் போயிடுவீங்கல்ல அது வரைக்கும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே அதுக்கு தான் போகலாமா இல்லை காலேஜுக்கு போகலாமா இதுதான் வேணாங்கிறது நீ ரொம்ப ஃபீல் பண்றேன்னா உன் கழுத்துல நான் தாலியே கட்டுனேன் என்ன தயவு செஞ்சு ஃபீல் பண்ணக்கூடாது இப்பவே சொல்லிட்டேன் ஓகேவா நான் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கேன் ஆனால் சரி பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஓகேவா நாளைக்கு காலேஜ் போய்க்கலாம் நீ அப்புறம் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம ஒரு ரூம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல ஸோ சொல்லிடு நிஜமாவா வெளியே போகலாமா போலாண்டி ம் அம்மா இப்போ பார்த்தாலும் மூஞ்சியும் உருன்னு வச்சுக்கிறதே ஒரு வேலையாயிரு ஓகேவா கொஞ்சம் சிரிக்கலாமே போங்க கவின் உடனே போக கவின் எங்கடி போக வண்டியில இருப்போலாம் எப்படி எப்படி நீ காதலித்தால் எப்படி எப்படி நான் மறுத்திடுவேன் படி மழை அடித்தால் நான் எப்படி கூடை பிடிப்பேன் டேய் இது என்ன ட்ரெஸ் சிம்பிள் பேண்ட் பாவாடை என்னது பாவடியா ஐயோ தெரியாம வந்துருச்சு சாரிடி அரைக்கால் டவுசர்னு சொல்றதுக்கு பதிலாக பாவாடைன்னு வந்துருச்சு தப்பா நினச்சிக்காத அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் இல்லை இன்னைக்கு தான் காலேஜ் லீவ் போட்டோமே நம்ம புது வீட்டுக்கு இந்த மல்லிகை ஜாமான்லாம் வாங்கணும்ல
அதுக்கு தான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டோம். எப்போ பார்த்தாலும் அந்த ட்ராயரே ஃபேண்ட்டே போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அதான் ஃப்ரீயா அரக்கால் டவுசரு நல்லா தான் இருக்கு. இது கூட ஒரு மாதிரி ஃபீலாக தான் இருக்கு. போலாம். எதுக்குடி எப்போ பார்த்தாலும் முறைக்கிற? காரணமே இல்லாம முறைக்கிறவன் நீ தாண்டி. ஃபோன் பண்ணி சொன்னியா காலேஜுக்கு வரமாட்டோன்னு? நான் அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். இன்னைக்கு யாருமே காலேஜ் போல. அது தெரியுமா உனக்கு? ஓ அப்படியா? பாத்தியா, நம்ம லீவ் போட்டோம்னா எல்லாரும் லீவ் போட்டுருவாங்க. என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு எதுக்கு முறைச்சுக்கிட்டே சொல்ற? நான் காரணம் இல்லாம எதையாவது செய்வேனா? சொல்லு பார்க்கலாம். அதான் தெரியுமே. ஆனா இப்ப எதுக்கு முறைச்சுக்கிட்டு இருக்க? நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. எதுக்கு முறைக்கிற? எனக்கு ஒரு மாதிரி டர் ஆகுது. இல்ல, இத உன்கிட்ட நான் காலையில இருந்தே கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சோ நான் கேக்குறேன். ஓகேவா? இல்ல, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டிருக்கீல, எனக்கு ப்ளூ கலர் ஹார்ட் தான் ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே ப்ளூ கலர் ஹார்ட் தான் போட்டு வைப்பேன். இன்னைக்கு என்ன புதுசா எல்லோ கலர் ஹார்ட்? என்ன புதுசா இருக்கு? யாருக்கு வச்ச ஸ்டேட்டஸ்? அப்படியா? மஞ்சள் கலர் ஹார்ட்டா இருக்கு? எனக்கு தெரியலையே. இல்லையே, நான் எப்பயும் போல ப்ளூ கலர் ஹார்ட் தான் வச்சிருக்கேன். நீ சொன்னது எனக்கு தெரியுது. மஞ்சள் கலர் ஹார்ட்லாம் நான் வைக்கவே இல்லையே. உனக்கு எல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியுமே. அப்புறம் எப்படி? நடிக்காத நடிக்காத. எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, மூஞ்சிலே குத்திடுவேன். எதுக்கு வச்ச? யாருக்கு வச்ச? சொல்லு. அதாண்டி நான் சொல்றேன்ல. உன பதில மட்டும் தான் சொல்ல சொன்னேன். வேற எதுவும் பேச சொல்லல. யாருக்கு வச்ச? சொல்லு. அதான் சொல்றேன்ல, எனக்கு தெரியாதுன்னு. அது எப்படி? உன் போனுக்கு உயிர் வந்துருச்சா? உனக்கே தெரியாம எல்லோ கலர் ஹார்ட் போட்டு அதுவே ஸ்டேட்டஸ் வச்சுக்கிச்சா? இதை நான் நம்பணுமா? இங்க பாரு, எனக்கு காது குத்திட்டாங்க. என்ன, நான் கம்மல் தான் போடல, மற்றபடி காது நல்லா குத்திட்டாங்க. ஒண்ணுக்கு 2 காது குத்திருக்கேன். நீ ஒண்ணு புதுசாலாம் குத்த வேணாம். யாருக்கு வச்ச? பிரீத்தி லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. எனக்கே தெரியாதுங்கிற எப்படி போச்சுன்னு. எப்பா தெரியாம அந்த ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன். போய் உனக்கு போய் ஸ்டேட்டஸ் மாதிரி என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். ஓ, அப்ப எனக்கு ஸ்டேட்டஸ் வைக்காம வேற யாருக்கு வைப்ப? அடியே, எப்படி பேசினாலும் லாக் பண்ணா நான் எப்படி தாண்டி பேசுறது? ஒண்ணு பேச்சல மாத்த தேவையில்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். உங்களோட வீடு இந்த ஏரியாக்குள்ள தானே இருக்கு? எனக்கு ஒரு சந்தேகம். நீ ஏன் இங்கக்குள்ள வீடு வாங்குன? ஏன் உனக்கு வீடு வாங்குறதுக்கு வேற இடமே இல்லையா? இங்கே தான் உனக்கு கிடைச்சதா? சரி, உங்க வீடு இங்கே தானே இருக்கு. உங்க அம்மா பார்க்கணும். வா போய் பார்த்துட்டு வரலாம். அடியே, என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க? அவங்களே ஏத்துக்கவே இல்ல, இவ போய் பேசுறாளாமா. ஏம்மா, அவங்களுக்கு கோபம் குறையட்டும், அப்புறமே நம்ம பேசலாம். சரியா? நான் ஒன்னும் காரணம் இல்லாமலே எங்களுக்குள்ள வீடு வாங்கல. ஓகேவா? லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத. வா, முதல்ல போய் டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீட்டுக்கான எல்லா திங்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். வா. ஓஹோ, அப்படி. சரி, ஸ்டேட்டஸ் யாருக்கு போட்டேன்? போவையா மதிக்காதவன் தலைவாசல மிதிக்காதுன்னு சொல்லுவாங்க. மிதிப்பையா மிதிப்பையா அன்னைக்கு காபி ஷாப்ல வச்சு அண்டாவை கழுவி கழுவி பொலிச்சு பொலிச்சு பொலிச்சுன்னு ஊத்துனா அப்பவே அருவி வர. பதிலவே காணோம். சரி, இப்போதைக்கு விடுறேன். போயிட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன். பாப்பலாம். ஐயோ ஐயோ, அங்க யாரை பார்த்து நடந்துட்டு இருக்க? என்னை பாரு. ஏண்டி, ரோட்டை பார்த்து கூட நடக்க கூடாதா? கூடாது, என்னை பார்த்தா நடக்கணும். வா போலாம். ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். ஷோ, ஒரே ஒரு தாலி தான் கட்டுனேன். ஐயோ, என்னை போட்டு இந்த அளவுக்கு பாடா படுத்துவே நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓ, அப்படியா? ஒரு தாலி கட்டினால என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்புறம் எதுக்கு தாலி கட்டேன்? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. மே ஐ ஹெல்ப் யூ? ஒன்றும் இல்லை, இங்கே பிள்ளையார் கோயில் தெரு அப்படிங்கிறது எதுவும் எனக்கு தெரியல. அங்கே ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓ, பிள்ளையார் தெரு கோயிலவா கேக்குறீங்க? சரி வாங்க, பக்கத்துல தான் இருக்கு. நான் வேணா கொண்டு விட்டுட்டு வரேன். வாங்க, அப்புறம் கூட நான் போய்க்கிறேன். என்னங்கடா? இட்ஸ் ஓகே. இல்லை, எந்த தெருன்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும், நான் போய்க்கிருவேன். நீங்கள் ஹெல்ப்லாம் பண்ண வேணாம். இல்ல, நான் ஹெல்ப் பண்றேன். உங்களை பார்த்தா புதுசா இருக்கிற மாதிரி இருக்கு, அதனாலதான். போங்க சார், போங்க. போய் ஹெல்ப் பண்ணுங்க, போங்க. ஏய், நான் ஒரு சோசியல் சர்வீஸ் செய்யறேன்டி. இதை ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்க? எப்பவுமே சோசியல் சர்வீஸ் மாதிரி பார்க்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடாது. ஓ, சோசியல் சர்வீஸ். ஓகே, பண்ணுங்க. ஏ வினி. பவி. ஓ, அங்கே தான் இருக்க உங்கள் வீடு. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன். இரு வரேன். சாரி, அவன் தான் என் ஃப்ரெண்டு. பாய். ஏங்க உங்க பேர்? ஏய் பிரீத்தி, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் சந்தேக புத்திலே பாக்குற? நான் தான் சொன்னேன்ல, அந்த பொண்ணுக்கு உதவி தான் பண்ண போனேன்னு. இப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறதே உனக்கு வேலையா இருக்கு. இப்ப நான் உன்னை எதுவுமே சொல்லவே இல்லையே. நான் உன்னை சந்தேகப்பட்டேனே சொல்லவே இல்லையே. நீ ஏன் நான் சந்தேகப்பட்டேன்னு சொல்லி சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியல.
சோ நீ பாக்குற பார்வையே எனக்கு சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் சொன்னேன், கொஞ்சமாவது புருஷனை நம்புங்கடி. இப்படி நம்பாம நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போகாங்க. ஓ அப்போ உனக்கு டைவர்ஸ் வேணும் இல்லையா? ஐயோ முருகா, என்ன ஏன்டா படைச்ச? நீ எனக்கு பொருத்தமானவன் இல்லைங்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எனக்கு நிரூபிச்சுட்டே இருக்க. என்ன சொல்லணும்? கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல, கூட வந்து ஒட்டிக்கிட்ட சொல்ல கழற்றி விடவும் மனசே இல்ல, என்ன கொடுமையடா. அம்மா அம்மா நீ அப்படி ஒரு வார்த்தை சொல்லி மட்டும் கூப்பிடாத உன் வாயால. அம்மா, நான் உங்களை அப்படி கூப்பிடாம வேற யாருமா உங்களை அப்படி கூப்பிடுவா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எனக்கு ஒரே ஒரு பையன் தான், அது என் மாதேஷ் மட்டும் தான் சொன்னேன். என்ன உன்னை என்னைக்கு நான் தலை முடிக்கிட்டேன், புரியுதா? தேவையில்லாம என்கிட்ட இந்த சீன் கிரியேட் பண்ணி என்கிட்ட பேசணும் வந்து நினைக்காத. பொண்டாட்டி கட்டு வச்சிருக்கான பொண்டாட்டி. நம்ம வசதிக்கும் வாய்ப்புக்கும் நம்ம குளம் கோத்தலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும். இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டு நடுத்தரவு தான் நிக்க. அத்தை போதும், பேசணுங்கிறதுக்காண்டி என்ன வேணாலும் பேசுவாங்களா கிடையாது, ஓகேவா? எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான், புரியுதா? நாங்க ஒரு நடுத்தரவு நிக்கல. நாங்க ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லன்னு சொல்லவே இல்லையே. ஆனா ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்க எத்தனையோ பேர் டைவர்ஸ்ல போய் நின்று இருக்காங்க. நாங்க ஒண்ணு அப்படி கிடையாது. வாழ்க்கையில முன்னேறி அதோ அங்க தெரியுது பாத்தீங்களா வீடு, அந்த வீட்டை என் புருஷன் எனக்காக வாங்கி கொடுத்திருக்கான், புரியுதா? நாங்க எங்க வாழ்க்கையில முன்னேறிட்டோம். தேவையில்லாம என் புருஷனை பத்தி எதுவும் பேசாதீங்க. நீங்க வேணா அவர் உங்க பையன் இல்லன்னு சொல்லலாம், ஆனா அவருக்கு நீங்க தான் அம்மா. அதை எப்போதுமே அவர் மாத்த மாட்டார். பிரீத்தி, நீ பேசாம இரு, நான் பேசுவேன். என்ன உன்னை அசிங்கப்படுத்தினா பார்த்து சும்மா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என்னடா உன் ஓடுகாரி சிரிக்கி ரொம்பத்தையும் குதிக்கிறா? அம்மா, மை டியர் வேர்ட்ஸ், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். சி இஸ் மை வைஃப், ஓகேவா? ஓடுகாலி சிரிக்கா நீங்க ஒன்றும் பேச தேவையில்ல. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போயிருங்க, ஓகேவா? மற்றபடி இப்படி கேவலமால எங்களை பேசாதீங்க. நீங்க எல்லாரும் மதிக்கிற இடத்துல தான் நாங்க இருக்கோம். நாங்க ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது. ஆமா, நீங்க தான் வச்சுக்கணும். சரி, உங்க மூஞ்சில முடிக்கணும் தலை எழுதி இருக்கு. அத்தை இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி எவ்ரிடே எங்க மூஞ்சில தான் முடிக்கணும், ஓகேவா? நாங்க தான் சொன்னோம்ல, இங்கதான் என் புருஷன் எனக்கு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு. அவரோட சொந்த உழைப்புல நாங்க கஷ்டப்பட்டு கடினப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். சோ நாங்க யாரையும் எதிர்பார்க்க மாட்டோம். எங்க வீட்ல எங்களை ஏத்துக்கிட்டாங்க. என் புருஷனுக்கு அப்பாவா அம்மாவா முதல்ல நான் இருந்தேன், இப்போ ஏன் அம்மா அப்பா இருக்காங்க, ஓகேவா? அவங்களுமே கைவிட்டாலும் சரி கைவிட மாட்டாங்க. ஆனா என் புருஷனுக்கு எல்லாமாவா நான் இருக்கேன், புரியுதா? தேவையில்லாம நீங்க பேச தேவையில்ல. நாங்க சண்டை போடுவோம், எல்லாமே செய்வோம், ஆனா காதல் ஒருபோதும் மாறாது, ஓகேவா? கோ. அத்தை ஒரு நிமிஷம். சொல்லுவாங்கல்ல என் மாமியார் கொடுமைன்னு. இப்போ நான் என்ன தெரியுமா சொல்றேன்? மருமகள் கொடுமை, ஐ மீன் மீ, ஓகேவா? உங்க பையனோட வைஃப். என்ன சொல்ல வரேன்னா, எந்த வாயால உங்க பையனை நீங்க பையனே இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த வாயாலேயே உங்க பையனை சொல்ல வச்சு உங்க வாயாலேயே வீட்டுக்குள்ள வலது காலை எடுத்து வச்சு வாமா மருமக அப்படின்னு சொல்ல வைக்கல. ஏன் பேரு பிரீத்தி கிடையாது. இனி அடிக்கடி நம்ம 2 பேரும் சந்திச்சுப்போம். இனி மருமக கொடுமை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அத நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கலாம் ஒரு குழந்தைய பெற்றுட்டு அப்பா அம்மா முன்னாடி பெண்ணா ஏத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க அப்படிலாம் செய்யல. இன்னும் நாங்க எங்க லைஃபவே ஸ்டார்ட் பண்ணல. அப்படி ஒரு விஷயம் எங்களுக்குள்ள நடக்கணும்னா உங்க வீட்ல, ஐ மீன் என் வீடு, ஏன்னா உங்க பையனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அதனால அது என் வீடு. என் வீட்டுக்கு வந்து உங்களோட ஆசீர்வாதத்தோட எங்களோட வாழ்க்கையை நாங்க ஆரம்பிப்போம், ஓகேவா? அது வரைக்கும் மருமகள் குடும்பம் இருக்கு பாத்தீங்களா, மருமகள் குடும்பம், அது எப்படின்னு பிரீத்தி காட்டுறேன், ஓகேவா? பாய் அத்தை. அப்புறம் இன்னொன்னு, இதுல உன் புருஷனுக்கு பங்கு இருக்கான்னு கேட்பீங்க. கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இத எக்ஸ்க்ளூட் பண்ண போறதே உங்க பையன், ஐ மீன் என் புருஷன். தெரியாம காட்டுக்குள்ள ஒன்னு தெரிஞ்சிருந்தா மாட்டிக்க என்ன நடக்க போகுதோ, எங்கு முடிய போகுதோ. கொள்ளையாச்சுடா தூக்கமே புடிச்சுட. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? கலை, கார்த்தி போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா காலேஜ் வரலைன்னு சொல்லி? நான் அப்போதே சொல்லிட்டேன். யாருமே காலேஜ் போகலையா, இன்னைக்கு லீவு போட்டுட்டாங்க. சசி அண்ணனும் மகாவும் தான் போகிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல. நம்ம கிளம்பலாமா? ஆமாம், இன்னும் 1 வீக்கில் செமஸ்டர் வேலை வருது. ஸோ காலேஜுக்கு வர லீவ் போடுற மாதிரி ஆகிப்போச்சு.
சரி கிளம்பலாமா? ம். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை, நேற்று நைட்டு இங்கே தான் படுத்திருந்தேன். ஆனால் எதுக்கு எந்திரிச்சு போய் அந்த ரூமில் தூங்கினேன். நேற்று நீ பேசும்போதே அப்நார்மலாக தான் பேசினேன். சரி எதுவும் கேட்க வேணாம்னு நினச்சிட்டேன். ஏண்டா, நான் வேணா என் அண்ணன் வீட்டிலே போய் இருந்துக்கட்டுமா? உனக்கு கஷ்டமாக இருக்கா நான் இருக்கிறது? நான் எதுக்கு சொன்னேன்னா, இது வரைக்கும் நீ தனியாக இருந்த, இப்போது நான் வந்து உன் கூட இருக்கேன்ல, அதனால் கஷ்டப்படுறியோ என்னமோ என்னன்னு தெரியல, அதனால தான் கேட்டேன். பக்கத்துல வா. என்ன? எனக்கு தெரியும், உனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக தான் இருக்கும். நம்ம காலேஜ் முடிஞ்ச உடனேயும் உன் கூட வந்து இருந்துக்கிறேன். நீ சொன்ன மாதிரி உங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம், ஊருக்கு போய்க்கலாம். அது வரைக்கும் நான் அண்ணன் வீட்டிலே இருந்துக்கிறேன், அங்கேருந்தே காலேஜ் வரேன். உனக்கு ஓகேவா? ம். ஏன்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஏன் நான் ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட விளையாடினதை இப்போ சீரியஸ் எடுத்துக்கிட்டியா? கலை, அது விளையாட்டுக்கு பேசுனது. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ ஏன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் லூசு மாதிரிலாம் பேசலடா, நான் சரியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போ நான் உன் கூட இருக்கிறனால தான் உனக்கு இப்படி தோணுதோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது. இப்போ வந்துட்டு உன் தங்கச்சி நினச்சி நீ ஃபீல் பண்ணுற. இதே உன் தங்கச்சி வந்து நீ கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டினாலும் இல்லை அங்கே இருந்தாலும் ஓகே தான், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் உனக்கு எதோ டிஸ்டர்பாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு இதுதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீ எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும், அதுதான். ஆனால் நேற்று நீ நடந்துக்கிட்டது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுதான் நம்ம நைட்லேருந்து யோசிச்சுட்ருக்கேன். அதான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணி இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, அவங்க அவங்க இருந்துட்டு போடாங்க, நான் அங்கேயே இருந்துக்கிறேன். எனக்கு தான் ரூம் தனியாக இருக்கே. என்ன சொல்கிறேன்? நீ என் கூட இருந்தா நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லவே இல்லை. அதாவது உன்னை சீன்றதுக்காக நான் சும்மா சொன்னது. ஆனால் ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ என் மனசு இருக்கிற இந்த நிலைமைக்கும் என் தங்கச்சி இருக்கிற அப்படி ஒரு சூழலுக்கும் நீ என் பக்கத்தில் இருக்கிறத எனக்கு ஆறுதல். ஓகேவா? நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டேன். நீ என்னோட ராணிடி. எப்படி உன்னை நான் அனுப்புவேன் நீ நினச்ச? சத்தியமாக கிடையாது. ஓகேவா? நான் எதுவுமே நினச்சிக்கல. இங்கே பாரு, நம்ம 2 பேரும் இன்னுமே லவ்வர்ஸாக தான் இருக்கோம், புரியுதா? அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா உன் கழுத்தில் நான் தாலி கட்ட வேண்டிய சூழ்நிலை, அதனால கட்டிட்டேன், புரியுதா? ஆனால் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும், வாழலைன்னா இப்படி ஒரு பிரச்சனை அப்படி, அதெல்லாம் எனக்கு எதுவுமே பெருசாக தெரியல. ஓகேவா? என்னை பொறுத்தளவில் நீ என் கூட தான் இருக்கணும். நீ என்னோட குயின்ட்ரி. நான் உன்னை எதுவுமே நினைக்கல. ஓகேவா? அப்போ உனக்கு பிரச்சனை இல்லையா? உன் கூட இருந்துக்கவா? கலை, யதார்த்தமா இருக்காத கலை. எனக்கு சிரிப்பு தான் வருது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ என் கூட இரு. புரியுதா? நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான் கார்த்தி. நீ என்ன சொல்கிறியோ அதை தான் நான் கேட்பேன், புரியுதா? உன்னை மாரி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ஓகேவா? உன் கூட இருக்கணும்னாலும் இருக்கிறேன், இல்லை என் அண்ணன் வீட்டில் தான் போய் இருக்கணும், அங்கேயே இருந்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இனி நான் எதுக்கு பயப்படணும்? என் அன்பு புருஷன் என் கழுத்தில் தாலி கட்டினதுக்கப்புறம் தாலி தான்டா, தாலி கட்டிட்டா போதும். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஓகேவா? நீ எங்கே இருந்தாலும் சரி, உன்னோட நினைப்பே என்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஓகேவா? காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன். மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மைத்தொட்டு உன்னில் என்னை கரைப்பேன்.